அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவில் ஒன்றான ஐடிபிபி, அதாவது இந்தோ தீபெத்தியன் பார்டர் போலீஸ் போர்ஸ், இந்தோ தீபெத்திய எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடிபிபியை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இது வந்து செயல்படும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருந்தோம். இப்போ இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் எஜுகேஷன் அண்ட் ஸ்டட்ஸ் கவுன்சிலருக்கான 2024க்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சி நான் கேஜட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 80 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேலுக்கு மட்டும்தான் செஸ்ட் மெஷர்மெண்ட், ஃபீமேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. ஒருவேளை நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இது ஃபீமேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 154 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர் நார்மலாகவும் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 82 சென்டிமீட்டரும் இருக்கும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 7.30 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 11 ஃபீட் கொடுப்பாங்க, உங்களுக்கு 3 சான்சஸ் இருக்குது. ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3.5 ஃபீட் வந்து உங்களுக்கு 3 சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபீமேலுக்கான ரேஸை பொறுத்த வரைக்கும் 800 மீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 4.45 செகண்ட்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 9 ஃபீட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சான்சஸ் இருக்குது. ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3 ஃபீட் தாண்டுற மாதிரி இருக்கும். இதுக்குமே 3 சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 100 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் இந்த தேர்வு வந்து நடைபெறும். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வினாக்களுக்கு 10 மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் 10 மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் இருக்கும். இதில் வந்து 10 கொஸ்டின் 10 மார்க்ஸுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல். இதில் வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 மார்க்ஸ்க்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 வினாக்கள் 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான தேர்வு வந்து நடைபெறும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சைக்காலஜி, இன்டெலிஜென்ட் கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 10 மார்க்ஸுக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கேட்பாங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட், ஸ்டெரோடைபிஸ், ப்ரீ ஜட்ஜிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், குரூப் டைனமிக். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 10 மார்க்ஸுக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோபெத்தாலஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 15 மதிப்பெண்களுக்கு. நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வினாக்களுக்கு 15 மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸுக்கு 10 மார்க்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 60 வினாக்களுக்கு 60 மதிப்பெண்கள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீல்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் எஜுகேஷன் அண்ட் ஸ்டட்ஸ் கவுன்சிலர். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 112 வேகன்சி இருக்குது. மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 37 வேக்கண்டும், எஸ்சியில் 15 வேக்கண்டும், எஸ்டியில் 7 வேக்கண்டும், ஓபிசியில் 24 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 13 வேக்கண்டும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 96 வேகன்சி இருக்குது. ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 6 வேக்கண்டும், எஸ்சியில் 3 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும், ஓபிசியில் 4 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 2 வேக்கண்டும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 16 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6/8/1999 5 ஆகஸ்ட் 2004க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள்.
உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி ரெகக்னைஸ்டான யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஈக்குவலண்டான சைக்காலஜி சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஆர் பேச்சுலர் ஆஃப் டீச்சிங்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் நான் கிரிமினலுக்கு மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ஓபிசி சர்டிஃபிகேட்டை கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஓபிசியில் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கான பே லெவல். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசியாக இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எஸ்சி, எஸ்டி, இஎஸ்எம், ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://recruitment.itpolice.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.